ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொவ்வாக்காய் வறுவல் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு அது காஞ்சோடனே கடுகு போட்டு வெடிக்க விடுவோம். கடுகு வெடிச்சோடனே கருவேப்பிலை போடணும். என்கிட்ட கருவேப்பிலை இல்லாததுனால நான் கருவேப்பிலை போடலை. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வந்து கொவ்வாக்காவை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்குவோம். கொஞ்ச நேரம் அது வேகட்டும். கொவ்வாக்காவுக்கு தேவையான உப்பு போடணும். 1 டீஸ்பூன் போட்டுக்கணும். 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விட்டு வேகிற வரைக்கும் 10 நிமிஷம் வச்சுருக்கோம். நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கணும். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அதை வேக விடுவோம். கொவ்வாக்காய் பொரியல் 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த கொவ்வாக்காய் பொரியல் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வெரைட்டி ரைஸ், சாம்பார், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கொவ்வாக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். கொவ்வாக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.